கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் குடும்பம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன் என தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதுமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நவீன உலகில் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து விட்டன. ஆனால் பல வீடுகளில் புருஷன் மனைவியிடையே உள்ள தூரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஒரே குறையின் கீழ் வாழ்ந்தாலும் இருவருக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத பல பெரிய சுவர்கள், அதாவது அரண்கள் எழும்பியுள்ளன. அந்த அரண்கள் என்ன தெரியுமா? டிஜிட்டல் தனிமை, கையில் இருக்கும் மொபைல் போனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அருகில் இருக்கும் துணைக்கு கொடுக்காத நிலை, இனி ஈகோ மற்றும் விட்டு கொடுக்காமல் நான் ஏன் முதலில் பேச வேண்டும் என்ற பிடிவாதம், இன்னும் பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் சந்தேகங்கள். இந்த அரண்கள் குடும்ப உறவுகளை சிதைக்க சாத்தான் பயன்படுத்தும் ஆயுதங்கள். இதை நம் சுய பலத்தால் உடைக்க முடியாது, தேவ பலத்தால் மட்டுமே நிர்மூலமாக்க முடியும். இதே போன்ற ஒரு இருண்ட சூழ்நிலையில் வேதாகமத்தில் ஒரு குடும்பத்தில் இருந்தது. அதுதான் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் எல்கானா அன்னாளின் குடும்பம். அவர்களின் குடும்பத்தில் குழந்தை இல்லாமை என்ற ஒரு குறை ஒரு பக்கம், பெண்ணினாள் அன்னாளை தொடர்ந்து துக்கப்படுத்தி கோபமூட்டியது இன்னொரு புறம். அன்னாளின் இருதயத்தில் வேதனை, கவலை, கண்ணீர் என்ற அரண்கள் எழும்பின. அந்த சூழ்நிலையில் புருஷன் மனைவியாக அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள்? அந்த கணவனுடைய அன்பான வார்த்தைகளை பாருங்கள். எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கிலும் அதிகம் அல்லவா என்று தன் அன்பை வெளிப்படுத்தி அவளுக்கு ஆறுதலாக நின்றான். அதாவது தேவ சமூகத்தில் அந்த அன்னாளின் ஜெபத்தை நீங்க பாருங்க. அன்னாள் மனிதர்களிடையே சண்டையிடவில்லை, தன் வேதனையை தேவனுடைய பாதப்படியிலே ஊற்றினான். தேவன் அந்த குடும்பத்தின் கண்ணீர் அரண்களை தகர்த்து சாமுவேல் என்ற மாபெரும் தீர்க்கதரிசியை ஆசீர்வாதமாக தந்தார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலும் இன்று ஏதோ ஒரு அரண் உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். அதை நிர்மூலமாக்க 3 ஆவிக்குரிய ஆயுதங்களை வேதாகமம் நமக்கு தருகிறது. முதல், வார்த்தை என்னும் மழை. என் உபதேசம் மழையை போல இறங்கும், அது புல்லின் மேல் விழும் பனித்துளியை போலவும் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. காய்ந்து போன, வறண்டு போன உங்கள் உறவுகளின் மேல் தேவனுடைய வார்த்தை இறங்கும் போது அது புத்துயிர் பெறும். குடும்பமாக அமர்ந்து வேதத்தை வாசிங்கள் பிரியமானவர்களே. 2வது, மன்னிக்கிற இருதயம். பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கடவது என்பதாக. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள தர்க்கங்களையும் மேட்டிமையான எண்ணங்களையும் சிலுவைக்கு நேராய் சிறைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. இனி 3வது, துதியின் கோட்டை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதாவது இரவிலே பவுலும் சீலாவும் சிறையிருப்பில் தேவனை துதித்து பாடின பொழுது கட்டுகள் உடைந்தது போல உங்கள் குடும்பமாக இணைந்து நீங்கள் தேவனை துதிக்கும் போது வியாதிகள், பொருளாதார தடைகள், பிரிவினைகள் என்ற சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கட்டப்பட்ட வீடே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. வாழ்க்கையாகிய கடலில் எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் அன்பினால் அது நிலைத்திருக்கும். இன்று எந்த சூழ்நிலையிலும் உங்கள் குடும்பம் இருந்தாலும் பரவாயில்லை, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் உங்கள் குடும்பத்தின் அரண்களை தகர்த்து அதை இயேசுவின் குடும்பமாக மாற்றுவாராக. ஆமென்.